ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதை பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த ஒரு டாபிக் ஆப்டிடியூடுக்கு கீழே ஆப்டிடியூட்ல உள்ள ஒரு சப் டாபிக் தான் இந்த ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய ரியல் லைஃப்லயும் யூஸ் ஆகுது. ஆப்டிடியூட் எல்லாமே வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்லயும் யூஸ் ஆகக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. ஓகேங்களா? வாங்க நம்ம டாபிக்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். இந்த ஒரு பிரமிட பாத்துக்கங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல பிரமிட் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ். ரைட். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக உள்ள இந்த ஸ்பீட், டைம் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அடுத்து ஸ்பீடு. இப்போ ஸ்பீடு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டிஸ்டன்ஸ், டைம் இது வந்து டிவைட் பண்ணும். டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம போயிருக்கக்கூடிய தூரத்தை வந்து எவ்வளவு நேரத்துல கடந்திருக்கும் அப்படிங்கிற போது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஸ்பீடு என்னங்கிறத கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60 கிலோமீட்டர், டைம் வந்து 2 ஹவர்னு வைங்க. 2 டிவைட் பண்ணும்போது என்னாகும்? இங்கே வந்து 30 கிலோமீட்டர்ஸ் வந்துருமா? இதுதான் வந்து ஸ்பீட். இதுதான் வந்து ஸ்பீட் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். அடுத்து வந்து டைம். ஸ்பீட் எப்படி வந்து அந்த ஃபார்முலா கிடைச்சோ மேல டிஸ்டன்ஸ் கீழே டைம், அதே மாதிரி தான் இங்கேயும் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் வந்து நம்ம போயிருக்க தூரத்தையும் எவ்வளவு வேகமா போனோம் அப்படிங்கிறதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடுங்கிறது கிடைச்சிடும். அந்த முன்ன பார்த்தா மட்டும்தான் இது பை 2 டைம். டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர், டைம் வந்து 2 ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மாதிரி நம்ம போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி டைம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஸ்பீடு என்ன கிடைச்சி? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி கிடைக்கும் போது 2. இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே 60 கிலோமீட்டர். இங்கே வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 2 ஹவர்ஸ்ல வந்து ரீச் பண்ணிட முடியும். இதுதான் வந்து டைம். சரிங்களா? இது மூணும் தான் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸா இந்த ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ல பொறுத்தவரையும் இருக்கு. அடுத்த டாபிக் போயிடும். இந்த ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து என்னென்ன ஒரு செக்டார்ஸ்லாம் கேட்பாங்க. சாரி, செக்டார்ஸ் இல்லை, எந்த இது பண்ணி ஸ்பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரைட்? ப்ராப்ளமா கார்ஸ். நம்ம காரில் போயிட்டு இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு 360 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எத்தனை மணி நேரத்தில் போகலாம்? இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கிடைக்கும் இல்லையா? ரியல் டைமில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் சம் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்லேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து அதே மாதிரி தான் ட்ரெயின்ஸ். ப்ராப்ளம் ஆன் ட்ரெயின்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ தூரம் இருக்கு, இந்த ட்ரெயின் வந்து இவ்வளோ நீளம் இருக்கு, இந்த லென்த் இருக்கு இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் இருக்கு, 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுது. சேம் டைரக்ஷன்ல போறப்ப
ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணும், ஒரு சம் ஸ்பீடு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மாதிரி கேட்கலாம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரெயின் வருது அப்படின்னா 2 ஸ்டேஷன்லேயும் ஸ்டார்ட் ஆகுது, வேறு வேறு ஸ்டேஷன் வந்து ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. 2 ட்ரெயினும் எப்போ மீட் பண்ணிக்கும், இந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து ட்ரெயினை பொறுத்தவரைக்கும் கேட்கலாம். அடுத்து வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். போட் அண்ட் ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த சம்ஸ்ல இருந்து தான் வருது. அடுத்து பார்த்தலாம். கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ வந்து டைம் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து ஸ்பீடுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோமோ அது வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும், சேமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடு கான்ஸ்டண்டா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், இப்ப ஸ்பீடு கான்ஸ்டண்டா இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸுங்கிறது டைமுக்கும் ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து டைமும் சரி ஸ்பீடும் சரி கான்ஸ்டண்டா இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடுக்கு ப்ரொபோஷனலாகவும் டிஸ்டன்ஸ் வந்து டைமுக்கு ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். ஆனால் இதே வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும்போது ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும், நேர இது மாதிரா இருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து இதுக்கான கண்டிஷன்ஸ். இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. எப்படின்னா ரேஷியோ ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் ஆஃப் சேம் டிஸ்டன்ஸ் A is to B. Ratio of time taken to cover the distance B is to A. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து டைமையும் டிவைட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து 2xy by x plus y. இந்த ஃபார்முலால வந்து நம்ம இந்த xy அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு, x ஸ்பீட், y ஸ்பீட், டூ டைப் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வந்து அந்த ஸ்பீட்ஸ் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆவரேஜ் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் எப்போ ஈக்குவலா இருக்கோ அப்போ மட்டும் தான் இந்த ஃபார்முலாஸ். ரைட், நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கும்போது ஸ்பீடும் டைமும் இன்வெர்சலி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இஃப் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஃபார் ஈச் பார்ட் ஆஃப் த ஜெர்னி, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் T1 இது ஒரு பார்ட், T2 ஒரு பார்ட், T3 பார்ட், இப்படி இருக்கும்போது எவ்வளோ பார்ட் இருக்கோ அது வந்து டிஸ்டன்ஸ். ரைட், இப்போ ஈச் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், ஸ்பீடை வந்து கவர் பண்ணும்போது S1, S2, S3, S4, S5, எக்ஸெட்ரா xn. ஓகே, அதே மாதிரி தான் வந்து ஸ்பீடு எத்தனை இருக்கோ அதே மாதிரி தான் டைமும் T1, T2, T3, T4, Tn இதே மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. சரி, ஸ்பீடு பை டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடு எத்தனை இருக்கோ அதே மாதிரி தான் டைமும் இருக்கும். டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணி தான் இந்த ஸ்பீட் அண்ட் டைமும் வந்து இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ நமக்கு டைம் தெரியணும், ஃபர்ஸ்ட் டைம் தெரியணும். இங்க என்ன ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம், இங்க ஒரு வேல்யூஸ் வருதும். ஓகேங்களா, தனியா இது வந்து பாத்தீங்கன்னா டைம் 1 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 80 கிலோமீட்டர், S1 ஸ்பீடு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படிங்கப்போ 4, 2, 20. இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நான் எடுத்திருக்கேன் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். 80 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எத்தனை மணி நேரத்துல போய் சேரலாம் அப்படின்னா 20 மணி நேரம் ஆகும். 20 மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரிதான் இந்த இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலாஸ்ல வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும்போது இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வந்து எப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும்போது
ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா, ரைட்? இது சேம் தான். இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து போயிடலாம். அடுத்து டைம் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது எப்படி ஃபார்முலா இருக்கு, என்ன பண்ணணும் என்னங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து டைம் ஃபார்முலா. இப்போ வந்து டைம் கான்ஸ்டன்ட்ல என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அது இன்வெர்ஸ்னலி ப்ரொபோஷனல். எப்படின்னா ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இன்வெர்ஸ்னலி ப்ரொபோஷனல். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து டைமுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இஃப் டைம் டேக்கன் டு டிராவல் ஈச் பார்ட் ஆஃப் தி ஜர்னி, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு டைம் இருக்கு, ரைட்? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் அரித்மெட்டிக்கா இருக்கும். லெட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் த ஜர்னி. டிஸ்டன்ஸ் வந்து அந்த பார்ட் ஆஃப் ஜர்னியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1, T2, T3, Tn. அது டைம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கவர் பண்ண ஸ்பீடு அப்படிங்கிறதும் இருக்கும். S1, S2, S3, S1 that. தென் T1 ஈக்குவல் டு S1 இன்டு T. நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து டைம் வந்து ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து டைமுக்கு வந்து டைம் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ஸ்பீடு டிஸ்டன்ஸும் ப்ரொபோஷனலாக இருக்கும், ரைட்? டிஸ்டன்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு அப்படிங்கிறப்ப T ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்கே, ஸ்பீட் இன்டு டைம். செகண்ட் பார்ட்ல வந்து அதே மாதிரி ஸ்பீட் டு டி டைம், ஸ்பீட் டு டைம், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இங்கே இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டி சம்திங் அப்படி இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து டைம் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இந்த S1 பை டி பிளஸ் S2 பை டி. இது வந்து இந்த nth டேர்ம் அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி டோட்டலாக இவ்வளோ டைம்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ டைம், டோட்டல் பார்ட் ஆஃப் த ஜேர்னியோட டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஆவரேஜ் ஸ்பீட் அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த S1 + S2 + S3 எக்ஸெட்ரா Sn பை n இதுக்கான ஃபார்முலா டைம் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாஸ். அடுத்து கன்வர்ஷன் ஃப்ரம் கிலோமீட்டர் பெர் ஹவர் டு மீட்டர் பெர் செகண்ட். கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத மாற்றுறதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. அந்த எக்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற முடியும். இப்போ வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வைங்க, இன்ட்டு 5 18, ரைட்டா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 18 இங்க இருக்கு, 6ஆல ரெண்டுமே அடிக்கலாம். இங்க வந்து 10, இங்க வந்து 3. இப்போ அதுக்கான நமக்கு வேல்யூ இப்போ வந்து 10 × 5/3 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு, ரைட்டா? இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணும்போது இதே டிவைட் பண்ணலாம், 5 டிவைட் பண்ணிடலாம். என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கலாம். 1.2 இருக்கு, 0 அப்படின்னா 6 என்ன இருக்கும், 1.67. இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இதுக்கான மீட்டர் பெர் செகண்டை மாற்றும் போது 16 × 7 இப்படி வச்சுக்கலாம், ரைட்டா? இது வந்து மீட்டர் பெர் செகண்டான வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இதே வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் அதே தான். இது அப்படியே ஆப்போசிட்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா ஈஸியாக மாற்றலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர், இங்கே வந்து பாருங்க எக்ஸ் இன்ட்டு அங்கே 5/18 போட்டிருந்தோம், ரைட்டா?
இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு 18/5 இதுதான் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரை மாற்றுறதுக்கான மீட்டர் பெர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பெர் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. ரைட், அடுத்து பார்த்துடலாம். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ்னா என்னங்கிறது பார்ப்போம். ரைட், இப்போ வந்து two objects are moving in the same direction with the speed a and b. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஸ்பீட்ல, டூ ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் வந்து பின்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இந்த டூ ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே ஸ்பீட்ல போகும்போது அதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீட் ஸ்பீட் என்ன அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இன்வெர்ஸ் லிங்கில் வந்து a மைனஸ் பி, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே டைரக்ஷன்ல போகும்போது அதுக்கான ஸ்பீட் வந்து a மைனஸ் பி ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா, a மைனஸ் பி ஆக இருக்கும். சேம் டைரக்ஷன்ல ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும்போது வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது. ஓகேவா, இந்த ஸ்பீடும் டைம் இது மாதிரி இதை பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டு டூ ட்ரெயின்ஸ் இருக்கு, சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, எப்போ கிராஸ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்காக இந்த ஒரு ஃபார்முலா a மைனஸ் பி இன்வெர்ஸ்ல a மைனஸ் பி. அடுத்து டூ ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து ரைட் சைட்லையும் ஒன்று வந்து லெஃப்ட் சைட்லையும் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான இது ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த a பிளஸ் பியா இருக்கும். அங்கே வந்து சேம் டைரக்ஷன்ல போகும்போது a மைனஸ் பி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது a பிளஸ் பி. ரைட், அடுத்து பார்த்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, when two bodies are moving towards each other then time taken by them to meet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, டுவார்ட்ஸ் ஈச் அதர் தென் அப்படின்னா ஆப்போசிட் டூ பாடிஸ் இருக்கு ரைட். டூ பாடிஸ் இருக்கு, ஒரு பாடி ரெண்டு பாடி வருது, ரெண்டு வந்து சேம் டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு, ரெண்டு வந்து ட்ரெயின் இருக்கு, டூ பாடிஸ் ட்ரெயின் வச்சுக்கலாமே, டூ ட்ரெயின் இருக்கு, ரெண்டு வந்து சேம் டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு வந்து எப்படி வருதுன்னா, இது இப்படியும் இது வந்து இந்த டைரக்ஷன்லயும் வருது. ரைட்டா, இப்போ இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் அப்படின்னா, இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது, இது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்னு வச்சுக்கலாம், 30. ஓகேவா, இப்போ என்ன சொல்லுங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ், இது ரெண்டுக்குமான இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், ஸ்பீட் ஆஃப் டூ பாடிஸ், இதோட ஒரு ஸ்பீடு இதோட ஸ்பீடு. இந்த ஸ்பீட்ஸை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு ட்ரெயினும் ரெண்டு பாடிஸும் எப்போ எந்த டைம்ல மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் டைம்ங்கிறது கிடைச்சிடும். ரைட்டுங்களா, அடுத்து when two bodies are moving in same direction time given to meet time taken to meet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷன்ல ரெண்டு பாடிஸும் போகுது அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் எப்போ மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன ஃபார்முலானா அதே இதை கொண்டு வந்து இந்த எடுத்திருக்கேன் இல்லையா 80 30, இதை கொண்டு வந்து இந்த இதுல அப்ளை பண்ணி எடுக்கலாம், ஆன்சர் எடுக்கலாம். எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 20 10 அப்படின்னா 8. ஆன்சர் வந்து இங்க 8 ஹவர்ஸ் 8 மணி நேரத்துல மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ரைட்டா? அடுத்து if two person A and B start at the same time from P and Q towards each other. ரெண்டு பர்சன் இருக்கு, ஒன்னு ஏ இன்னொன்னு பி. எங்க இருந்து அப்படின்னா பில இருந்து கியூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட்டா? இப்போ இது வந்து ஏ பி ஸ்டேஷன், இது வந்து ஏ பர்சன். ரைட்டா? அடுத்து வந்து கியூ ஸ்டேஷன், இது வந்து பி பர்சன். ரைட்டா? இப்போ இது ரெண்டும் ரெண்டும் வந்து இது வந்து பி ஸ்டேஷன், இது வந்து கியூ ஸ்டேஷன். ஏ வந்து பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பி வந்து கியூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் வந்து சேம் டைம்ல ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகுது. ரன் ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் எப்போ ஆஃப்டர் கிராசிங் டேக் டைம் 1 and time 2 hours in reaching Q and QP. எந்த மணி நேரத்துல கேட்பாங்க இல்லையா, ரெண்டு ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைம்ல வந்து ஸ்டேஷன் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ரைட்டா? அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ரைட்? S1 by S2 is equal to root of T2 by T1. அடுத்ததா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின். ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ல என்னென்ன மெத்தட் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். If a train of length L meter passes a platform or bridge of length M meter சொல்லிருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு ட்ரெயினோ இருக்கு, ஒரு ட்ரெயினோ ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு பிரிட்ஜோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து L பிளஸ் எம். ரைட்? அடுத்து வந்து அதாவது ஒரு ட்ரெயின் இருக்கு, அது L மீட்டர்னு வச்சிருக்காங்க, அங்க ஒரு வேல்யூ வரும். பிரிட்ஜோ பிளாட்ஃபார்மோ இருக்கு, இது வந்து M மீட்டர்ஸ். ஓகேவா? இதுக்கான டிராவல் டிஸ்டன்ஸ், மொத்த டிராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து if a train of length L meter passes ஒரு போலையோ ஒரு கம்பி ஒரு மனுஷனையோ ஒரு மரத்தையோ பாஸ் ஆகுது அப்படின்னா அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கலைஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஆன்சர் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸும் அந்த L மீட்டரும் அப்படின்னா ட்ரெயினோட லென்த் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து டிஸ்டன்ஸும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கிறப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து if two trains length L1 and L2 are traveling in same direction, right? Same direction. Same directionல போகுது with speed S1 and S2. Then time taken by faster trains to cross slower train is given by. faster train வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு ஸ்லோ ட்ரெயின் வந்து ஃபாஸ்டர் ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த ஸ்லோ ட்ரெயின் வந்து ஃபாஸ்டர் ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம், இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து டு கிராசஸ் ஸ்லோவர் ட்ரெயின் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். T ஈக்குவல் டு டைம், எவ்வளவு டைம் தானே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப L1னா லென்த் 1, ட்ரெயினோட லென்த், ஒரு ட்ரெயினோட லென்த் இன்னொரு ட்ரெயினோட லென்த் 2, L2 ஸ்பீடு, ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு, ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஸ்பீடையும் மைனஸ் பண்றோம். அடுத்து ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் மல்டிப்ளை, ரைட்? இது டிவைட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ரைட்டா? அடுத்து டூ ட்ரெயின்ஸ் ஆஃப் லென்த் L1 and L2 ஆர் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து வித் ஸ்பீட் S1 S2 ரெண்டு ட்ரெயினும் வேற ஸ்பீட்ல இருக்கு. டைம் டேக்கன் பை ட்ரெயின்ஸ் டு கிராஸ் ஈச் அதர் இஸ், எப்ப கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா தான் இது. ரைட்டா? அடுத்து two trains of length L1 and L2 run on parallel tracks. ரெண்டுக்கும் பேரலான ஒரு ரெண்டு ட்ராக்ல வந்து ரெண்டு ட்ரெயின் வருது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன். ரன்னிங் இஸ் சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் பேரலான. The faster train passes slower train in T1 seconds, but when they are running in opposite direction,
அப்போ அது ஆனா இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது சேம் ஸ்பீட் அப்படின்னா they passes each other in t2 seconds. இப்போ வந்து ஃபாஸ்டர் ட்ரெயினுக்கான ஃபார்முலா வந்து ஃபாஸ்டர் ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். ட்ரெயின் ஃபாஸ்டர் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷனுக்கும் இல்லை ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கான டைம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப இந்த ஃபார்முலா L1 + L2/2 × 1/T1 + 1/T2 இந்த ஃபார்முலா. ஸ்லோவர் ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L1 + L2/2 T1/T2 - 1/T1 ரைட். அடுத்து போர்டன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த ஸ்பீடு டைமு டிஸ்டன்ஸ் இந்த ஆட்டிடியூடு கீழே தான் வருது. டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கான வென் போட் வந்து அந்த ஸ்ட்ரீமோட கடலோட இருக்கு அப்படின்னா இது வந்து கடல்னு வச்சுக்கோங்க, இது வந்து போட்டு. ரைட்டா? இப்போ இந்த போட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த கடலும் வந்து அலைகளும் இந்த ஸ்ட்ரீம்ஸ் தண்ணி வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. ரைட்டா? அப்போ வந்து இதை தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோட டைரக்ஷனும் ஸ்ட்ரீமோட டைரக்ஷனும் சேம். ஸ்ட்ரீம்னா தண்ணி தான், ஓகேவா? இது ரெண்டும் வந்து ஒரே டைரக்ஷன்ல போறது வந்து டவுன் ஸ்ட்ரீம். அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து U + V. இங்க யூங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் த போட், விங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ரைட்டா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு, அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிங்க இல்லை டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளவு போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துருவாங்க, டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதே அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப் ஸ்ட்ரீம்னா வந்து இது ஒன்றும் இல்லை. இப்போ போட்டோ இல்லை வாட்டரோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ வந்து போட்டு இந்த டைரக்ஷன்ல போகுது, தண்ணி வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா தண்ணி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்போ போகுது அப்படின்னா போட் வந்து அதை எதிர்த்து தானே போகும். அப்போ வந்து அதோட ஸ்பீடு கொஞ்சம் டிஃபர் ஆகும், மைனஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த போட்டோட ஸ்ட்ரீமும் போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் வந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப் ஸ்ட்ரீம் ஃபார்முலா வந்து U - V, டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்முலா வந்து U + V. ஓகேவா? இஃப் T is downstream speed, U is upstream speed. இதே வந்து போட்டோட ஸ்பீடோ இல்ல ஸ்ட்ரீமோட ஸ்பீடோ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் பிளஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா போட்டோட ஸ்பீடுங்கிறது கிடைச்சிடும். டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் பிளஸ் மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகே கைஸ், இதோட நம்மளுடைய இந்த வீடியோ வந்து முடியுது. ஓரளவுக்கு எல்லா ஃபார்முலாயும் நம்ம கவர் பண்ணியாச்சு. என்னங்கிறதையும் எதனால இந்த ஃபார்முலாஸ்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு